இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, இது இன்றைய மன்னா, இன்றைய மன்னா, தன்னா அன்பாழ்வின் மன்னா. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்கள் ஒவ்வொருவரையுமே சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அன்பானவர்களே, இந்த நாளிலே மிகவும் மகிழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். ஏனென்றால் இன்று தை 1ஆம் தேதி, தை பொங்கலை தமிழர்களாகி நாம் அனைவருமே கொண்டாடுகிறோம். பொங்கல் விழா. அன்பானவர்களே, இந்த விழா அனைவருடைய முகத்திலும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது, முக பொலிவை கொடுக்கிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நன்றி பெருக்கோடு கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக தமிழகத்தில் இருக்கிறது. இந்த தமிழக மக்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அவர்கள் இந்த பொங்கல் விழாவை முக மலர்ச்சியோடு புத்தாடை அணிந்து பொங்கல் வைத்து இனிப்பை பகிர்ந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. எனவே பிரியமானவர்களே, இந்த பொங்கல் விழாவிலே உங்கள் ஒவ்வொருவரையும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பொங்கல் விழா என்றாலே நமது தமிழக வாழ்க்கையில் நமக்கு நினைவுக்கு வருவது ஒரு தமிழர் விழா, தமிழ் பண்பாட்டின் விழா, உழவர்களினுடைய விழா, உழைப்பாளிகளினுடைய விழா என்று சொல்லலாம். எனவே பிரியமானவர்களே, இந்த உழைப்பாளிகள் தங்களுடைய உழைப்பின் மூலமாக கொண்டு வருகிற அந்த உணவு, நாம் உண்ணுகிற அந்த அரிசி, அந்த சாப்பாடு, இவர்கள் தயாரிப்பதனால் இது ஒவ்வொரு ஆண்டுமே இந்த விழா கொண்டாடப்படுவதன் நோக்கம் இந்த உழவர்களுக்கு கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி, அவர்கள் உழைப்பிலிருந்து வந்த பொருட்களை படைத்து கடவுளுக்கு கொடுத்து விழா எடுக்கிறார்கள். எனவே இது ஒரு மகிழ்வின் விழா, நன்றியின் விழா. இந்த விழா கொண்டாடுகிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்கி எழ வேண்டும். எப்படி ஒரு புது பானை, புது அரிசி, புது வெல்லம் என்று எல்லாம் சேர்த்து பொங்கல் வைக்கிற பொழுது அந்த பானையிலிருந்து பொங்கி அந்த அரிசி வெளியே வருகிறதோ, அதை போன்று உள்ளத்திலிருந்து மகிழ்ச்சி பொங்கி வர, நன்றி உணர்வு பொங்கி வர தமிழக மக்கள் விழா எடுக்கிறார்கள். எனவே இனிப்பு பொங்கல் என்பது உள்ளத்தில் இருக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சியை சொல்லுவதாகவே அமைந்திருக்கிறது. எனவே இந்த நாட்களிலே புத்தாடை எல்லாமே புதியதாகவே கடவுளுக்கு படைக்கிறார்கள், புதியதை கொடுக்கிறார்கள், தரமானதை கொடுக்கிறார்கள். இன்னும் வருகிற ஆண்டிலே இந்த உழவர்கள் நல்ல முறையில் பயிரிட்டு செழிப்போடு இருக்க வேண்டும், அனைவரும் உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த விழா 3 நாள் கொண்டாடப்படுகிறது. இன்று தைப்பொங்கல், நாளை தினம் மாட்டுப் பொங்கல், அதுக்கப்புறம் உழவர் பொங்கல், காணும் பொங்கல் என்று சொல்லி தொடர்ந்து பொங்கல் விழாவை மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த கொண்டாட்டம் ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் நன்றி உணர்வு மக்கள் மனதிலே பதிய வைக்கவும், இன்னும் கடவுள் அவர்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்ற நம்பிக்கையை கொடுக்கவுமே நாம் சிறப்பாகவே ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய தாயாம் திரு அவை இன்று நமக்கு கொடுக்கிற இன்றைய மன்னா மார்க்கு நற்செய்தி பிரிவு 1 இறைவார்த்தைகள் 40 45 முடிய பகுதிகள். இந்த பகுதியில் எதை பற்றி நாம் தியானிக்கிறோம் என்று பார்க்கிற பொழுது, ஒரு தொழுநோயாளர் இயேசுவினிடம் அணுகி சென்று, அவர் போயிட்டாருங்க, தைரியம் போயிட்டார். ஒரு தொழுநோயாளர் போயிட்டு, நீர் விரும்பினால் என்னை நலமாக்க முடியும் என்று இயேசுவிடம் சொல்லுகிறார். எடுத்த உடனே சொல்றார், நீர் விரும்பினால் என்னை நலமாக்க முடியும். இயேசு அவரை பார்க்கிறார். அவர் நம்பிக்கையை பார்த்து, நான் விரும்புகிறேன், நலம் பெறுக அப்படின்னு சொல்லிட்டு குணப்படுத்திட்டு, நீர் போய் குருவிடம் உன்னை காண்பித்து விட்டு அந்த மோசேயின் சட்டப்படி செலுத்த வேண்டிய காணிக்கையை, குணம் பெற்றதற்கு அடையாளமாக காணிக்கை செலுத்த வேண்டும், அந்த காணிக்கையை செலுத்த விட்டு சென்று விடு, யாருக்கும் இதை சொல்லாதே அப்படின்னு சொல்றாரு. ஆனா நலம் பெற்ற அந்த தொழுநோயாளர் உடனே எல்லா இடத்துலையும் போய் அப்படியே பரவிக்கிட்டே இருக்கு, சொல்லிக்கிட்டே போறாரு. அதனால இயேசுவால வெளியே தலையை காட்ட முடியல, எல்லா மக்களும் சூழ்ந்து வருகிறார்கள், அவர்கள் மறைவாக இருந்து பணி செய்ய ஆரம்பித்தார் என்று இந்த நற்செய்தி பகுதியானது சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களை பாருங்க, இந்த ஒரு நற்செய்தியை ஒரு பெரிய ஆழமான சிந்தனையை கொடுப்பதாக நம் ஒவ்வொருவருக்குமே இருக்கிறது. பெரிய ஆழமான செய்திங்க. தொழுநோயாளர் என்றாலே சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவர்,
மக்களை சந்திக்க முடியாது, உறவுகளை சந்திக்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா எல்லாருமே இழந்துட்டாங்க. பெத்த பிள்ளைங்க நம்மளை மதிக்க மாட்டிருக்குது, பெத்த கூட இருக்கிற மனைவியை நம்ம மதிக்கல, கணவன் மதிக்கல. ஒரு ஓரத்துல சமுதாயத்துல ஒரு மூலப்பகுதியில தனிமையில இருக்கிறோம். நேரத்துக்கு சாப்பிட முடியல, வெளியில வர முடியல, மணி அடிச்சுக்கிட்டே வரணும். இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு வெளியே எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு வாழ்ந்த அந்த தொழுநோயாளர்களுடைய குணத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இதன் மூலமாக இயேசு உலகத்தை அன்பு செய்கிற ஒரு நிகழ்வாகவே இது இருக்கிறது. உலகத்தை வெறுத்து இருக்கிற அந்த மக்களை அன்பு செய்யக்கூடிய ஒரு நல்ல பண்பை இந்த நற்செய்தி நமக்கு நினைவுபடுத்துகிறது. அப்ப இயேசுவினுடைய அன்பு எல்லைகளை உடைத்து எறியக்கூடிய ஒரு அன்பாக இருப்பதை இந்த நற்செய்தி நமக்கு தெளிவாக காட்டுகிறது. எந்த மக்களுமே அந்த மனிதர்களை சார்ந்து செல்லவில்லை, அவர்களை தொடவில்லை. ஆனால் இயேசு அந்த எல்லா சூழ்நிலையும் உடைத்தெறிந்துட்டு ஒரு மனிதனை போய் குணப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி ஒரு பெரிய மாற்றத்தையே சமுதாயத்துக்கு கொண்டு வருகிறது. எனவே இயேசுவினுடைய கருணை உடலை மட்டுமல்ல சமுதாயத்தையுமே குணமாக்குகிறது. அப்படின்னா தொழுநோயாளர் உள்ளக்குள்ள வரக்கூடாது, யாருமே தொடக்கூடாது அப்படிங்கிறத இயேசு முதல்ல ஒரு தொழுநோயாளரை அருகில் அவன் சென்று அவனை தொட்டு நலமாக்குகிறார். ஏன்னா தொழுநோயாளர்கள்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கணும், ஏன்னா அது நமக்கு பரவிடுங்கிற ஒரு பயம் எல்லாருக்குமே இருந்தது. இயேசு அதை உடைத்தெறிகிறார், அவர்களை போய் குணமாக்குகிறார். இதுதான் இயேசுவினுடைய கருணை, ஒரு பரிவு அந்த மனிதர் மீது. அப்ப தொட்டுட்டு குணமடைச்சிட்டு நீ போயிடுன்னு கூட சொல்லல. இந்த சமுதாயம் உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உன்னை நம்ப வேண்டும் என்றால் நீ சட்டத்தின்படி, மோசேயின் சட்டத்தின்படி செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்தி, நான் குணம் பெற்றுவிட்டேன் என்று காணிக்கை செலுத்தினால்தான் இது சமுதாயம் உன்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அனுப்புகிறார். குருவிடத்தில் சொல்லி மீண்டுமாக நீ அதை செலுத்திவிட்டு வா, யாருக்கும் இந்த உண்மையை சொல்லாதேங்கிறார். அவரு அதை உடைத்தெறிந்துட்டு அவரும் எல்லா மக்களுக்கும் இயேசு என்னை குணமாக்கி விட்டார் என்று மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு எல்லா மக்களுக்கும் சொல்லுகிறார். அன்புக்குரியவர், இதுதான் கடவுளுடைய கருணை, மிகவும் உயர்ந்தது. அது உடலை மட்டும் குணப்படுத்தாது, சமுதாயத்தோடு இருக்க நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பதாகவே இந்த நற்செய்தி அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இயேசு எல்லைகளை உடைத்தெறிந்து அன்பு செய்கிற ஒரு நல்ல பண்பை இந்த நற்செய்தி மூலம் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை சமுதாயத்தில் செய்ய வேண்டும். பல வெறுப்புகள் இருக்கலாம், பலர் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், மன அளவில், உடல் அளவில், உறவுகள் அளவில், பல்வேறு வேலைகள் நிமித்தமாக தாழ்ந்தவன் உயர்ந்தவன், நான் தான் முதலாளி, இவன் அடிமட்ட வேலைக்காரன் என்று பல்வேறு பிரிவுகள் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை எல்லாத்தையும் உடைத்தெறிந்து விட்டு ஒரு சக மனிதனாக, கடவுளுடைய பிள்ளையாக நினைத்து அவர்களிடத்துல பேசுவது, உரையாடுவது, அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இந்த நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியின் மூலமாக இயேசு அந்த தொழுநோயாளரிடத்தில் செல்லுகிறார், கையை வைக்கிறார், குணமாக்குகிறார். இப்படி நம் ஒவ்வொரு நாளும் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒதுக்கப்பட்டிருந்தால், வெறுக்கப்பட்டிருந்தால், அன்பு செய்யப்படாமல் இருந்தால் இயேசு நம்மை நோக்கி வருவார், நம் பக்கத்தில் வருவார், அவர் கரங்களால் நம்மை தொட்டு நம்மை நலமாக்குவார். அப்ப இந்த நற்செய்தியில அந்த தொழுநோயாளருக்கு இருந்தது என்ன? எல்லா தடைகளும் அவரும் உடைத்தெறிஞ்சு நான் போறேன், சமுதாயத்துல நான் உள்ள போகக்கூடாதுன்னா கூட இயேசுகிட்ட நான் போறேன் அப்படின்னு வேகமா ஓடி வந்து இயேசுகிட்ட, ஆண்டவரே உன்மால் நீர் விரும்பினால் என்னை நலமாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தனது நம்பிக்கையை அவர் மீது வைத்து அவரால் முடியும் என்று உறுதியாக சொல்றார். நீ நம்பினால், நீர் விரும்பினால் கட்டாயமா என்னை குணப்படுத்தும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றப்போ அப்ப அவங்களுடைய நம்பிக்கையை பார்க்கிறார். அன்புக்குரிய நமது வாழ்க்கையில இப்படிப்பட்ட நம்பிக்கை உறுதியாக இருக்க வேண்டும். எல்லா பிரச்சனையும் மத்தியில் ஆண்டவரே நான் யாரையும் நாடி செல்லல, உண்மை நாடி வந்திருக்கிறேன், நீர் என்னை குணப்படுத்துவீர் என்று வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர்கிட்ட போயிட்டு அவர் காலில் விழுந்து, ஆண்டவரை நீர் விரும்பினால் என்னை இந்த பிரச்சனையை விடுதலை செய்ய முடியும் என்று சொல்லினால் அப்பொழுதே அந்த நேரமே அவர் இறங்கி வந்து நம் அருகிலே நின்று நம்மை தொட்டு குணமாக்குவார். இதுதான் இயேசுவினுடைய கருணை, இதுதான் இயேசுவினுடைய பரிவு, இரக்கம் என்பதை புரிந்து கொண்டு நமது நம்பிக்கையை அந்த தொழுநோயாளரை போன்று மிகுதியாக்க முயற்சி எடுப்போம். இயேசுவை போன்று நாமும் தடைகளை உடைத்து, எல்லா எல்லைகளையும் உடைத்து மக்களை அன்பு செய்ய முன் வருவோம். இப்பொழுது இந்த நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து கண்களை மூடி ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா,
உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி இயேசுவே. இன்று நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கொண்டாடுகிற இந்த பொங்கல் விழா எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி பொங்கி, நன்றி உணர்வு பொங்கி உம்மோடு நாங்கள் இணைந்து பயணிக்க உதவுகிறது. எனவே இந்த பொங்கல் விழாவிலே அனைத்து உழைப்பாளிகள், சிறப்பாக உழவர்களுக்காக, விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் விவசாயத்தை ஆசீர்வதியும், ஆடு மாடுகளை ஆசீர்வதியும், அவர்கள் செய்கிற உழைப்பை ஆசீர்வதியும். அந்த உழைப்பின் மூலமாக நல்ல பலனை அடைய வேண்டும். எத்தனையோ விவசாயிகள் கடன் வாங்கி பயிர் வைத்து போதுமான வருமானம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவியாக இரும். இன்னும் அரசு துறையானது இந்த விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய எல்லா சலுகைகளும் நிறைவாக செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் நல்ல முறையில் உழைத்து மக்களுக்கு அவர்கள் அந்த உணவை கொடுக்கிற, காய்கறிகளை கொடுக்கிற ஒரு நல்ல பண்பு தொடர்ந்து வளர நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தோடு, மனநிலையோடு, பொருளாருடைய எதிர்ப்பு இருந்து அவர்களை காத்து கொள்ளும். நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறோம். திருமணத்தை விரைவில் நிகழ்ச்சியை காண்பியும். எல்லா நேரங்களிலும் அவர்கள் உமது பிள்ளையாக உம்மோடு இணைந்து பயணிக்க ஆற்றலை கொடுப்பீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவே சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.